மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 இன்னைக்கு அடைக்கலம் முதியோர் இல்லத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய விஸ்வா நம்ம கூட வந்து பேச போறாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய சமூக பணிகள், களப்பணிகள், இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இதுதான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மதுரையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அடைக்கலம் முதியோர் இல்லமா ஸ்பெசிபிக்கா நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு ரெகனைசேஷனா கொடுக்குறோம். ஏன்னா பல பேரை பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணி அங்க இலவசமாவே எல்லா வேலைகளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மருத்துவ உதவி, உணவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட முடியாத நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வாங்க விஸ்வா கூட நம்ம பேசலாம். ரேடியோ சிட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் அடைக்கலம் இலவச முதியோரத்திலிருந்து விஸ்வா பேசுறேன். பொதுவாக வந்து இந்த முதியோரத்துக்கான கான்செப்ட் வந்து நம்ம கோவிட் டயத்தில் வந்து நிறைய பெரியவங்களுக்கு வந்து சாலை ஓரங்கள் இருக்கிறவங்க எல்லாமே அரசோட சேர்ந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 பேருக்கு மேலே வந்து நாங்களே உணவு சமைச்சு தயாரித்து வெளியில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். கோவிட் காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முகாமில் இருந்த பெரியவர்களுக்கு வந்து திரும்ப சாலைக்கு போக வேண்டிய சூழல் இந்த மாதிரி விஷயம் வந்ததுனால நம்ம யோசித்தோம், குழுவாக யோசித்து ஏன் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு அடைக்கலமாக இலவசமாக கொடுக்கக்கூடாது, இதில் வந்து தனித்துவமாக இருக்கணும் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு இருப்பிடம் தரணும், அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு, மருத்துவ வசதி எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதோட இல்லாமல் அடுத்த கட்டமாக அவங்கள மகிழ்வாக வச்சுக்கணும். ஏன்னா முதுமையினாலே வந்து ஒரு சோகம் நிறைந்த ஒரு விஷயமாக தான் நீங்கள் பாருங்கள், நிறைய முதியோர்கள் பாருங்கள் சோகமாகவே இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து எங்கள் குழு யோசிச்சு அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அடைக்கலம் இலவச முதியோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தாலே நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ஒரு சோகமே இல்லாமல் எல்லாமே ஆட்டமாட்டமாக கொண்டாட்டமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. உண்மைக்கு வந்து அங்கே இளைஞர்கள்லாம் சேர்ந்ததுனால என்னமோ தெரியல, எப்பவுமே வந்து அந்த கலகலன்னே இருக்கும். அவங்கள ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, நூல் வாசிப்பு, இந்த மாதிரி வெவ்வேறு துறைகளில் ஒவ்வொருத்தவங்களும் விலங்குகள் வந்து பராமரிக்கக்கூடிய, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளிகள் பராமரிக்கிறது, கோழிகளை பராமரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி பல்வேறு தரப்பட்டு அவங்களுடைய திறமைகளை கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு இடத்த ஸ்பேஸை கொடுக்கறப்ப அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ அதுதான் அடைக்கலமுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு முதியோர் இல்லம் அப்படின்னாலே ஒரு சோகம் தோய்ந்த ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்க இருக்கக்கூடிய முதியோர்கள் அவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா, ஆக்டிவா, இளைஞர்களா இருக்கிறாங்க. அடுத்து அதை பத்தி நம்ம கேட்க போறீங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.9ல ரேடியோ சிட்டி ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன். மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 இன்னைக்கு அடைக்கல முதியோர் இல்லத்தினுடைய நிறுவனர் மிஸ்டர் விஸ்வாவை இன்னைக்கு நம்ம ஃபீச்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருந்திருந்தால் கூட ஏன் அடைக்கலம் முதியோர் இல்லத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய நிறுவனம் விஸ்வாவை நம்ம ஃபீச்சர் பண்றோம் அப்படின்னா இதுதான் வேலை அப்படின்னு கிடையாது. இந்த மதுரைக்காக பல நன்மைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சப்பேற்பட்டவங்களை கண்டிப்பா நம்ம அங்கீகரிக்கும் போது தான் இந்த விருதுக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமை கிடைக்கும். அப்படி பார்க்குற நேரத்தில் அடைக்கலம் முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய முதியவர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு அனைத்துமே இலவசமா தராங்க. ஸோ தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதியோர் இல்லங்களுக்கு எப்படி ரெஸ்கியூ பண்ணி பீப்புளை கூட்டிட்டு வராங்க, எப்படி முதியோர்கள் பாத்தீங்கன்னா ரோட்டோரத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி மூலமா எப்படி கைவிடப்படுறாங்க இப்படின்ற விஷயங்கள் நான் கேட்டிருந்தேன். முதியோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அது ஒரு விதம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதியோர் இல்லத்தில் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து திருமணம் பண்ணிக்காதவங்களா இருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகியும் குழந்தை பேர் இல்லாதனால குழந்தை இல்லாமல் அவங்க உடல் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நல்லா உழைத்து அவங்களே பார்த்துட்டு இருக்கு. கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வாழ்க்கையே வாழ முடியாத அளவுக்கு போகிறதுனால அந்த மாதிரி சூழலில் சாலைக்கு வர்றாங்க. சாலையில் வந்து இப்போ யாசகம் பெற்று வாழ சூழலுக்கு வந்து அதை வந்து நம்ம மீட்கிறதுக்கு மாதிரியான விஷயம். அப்புறம் பெண் பிள்ளைகளை பெற்றவங்க, நம்மளுடைய சோஷியல் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியாக இருக்கனால பெரும்பாலும் பெண்கள் வந்து திருமணமாகி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் அந்த பெண்ணை பெற்ற தாதிகள் வந்து ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழல்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து ஆதரவற்ற சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரியான பல சூழல்களில் வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள், அதாவது ஆண் பிள்ளைகள் இருந்து புறக்கணிக்கப்பட்டு அவங்க கவனிக்கப்படாத சூழலாக இருக்காங்க. பெரும்பாலும் இப்போ நாங்கள் கோவிட் டயத்தில் ஆரம்பிச்சதுனால நிறைய சோகமான விஷயம்னா அவங்க அந்த வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிடுக்கு அப்புறம் அந்த நிறுவனங்கள் வந்து அவங்க வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாதனால அவங்கள வீட்டுக்கு வெளியே துரத்திடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுடைய இல்லத்தில் இப்பயும் உயிரோடு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்பு துறை இப்போ இந்த மீட்பு வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று வந்து
வந்து எங்களுக்கு வந்து சமூக நலத்துறை. ஸோ இதில் வந்து இதுதான் வந்து முக்கியமாக அவங்க எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் இல்லத்தில் இடம் இருந்துச்சுன்னா எங்களை சேர்த்துக்கன்னு சொல்லி அப்படின்னா அப்போ ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14567-181 அப்படின்ற எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு சொன்னாலே போதும். அவங்க வந்து முதியோர்கள் நேரடியாக வந்து பார்த்து ரெஸ்கியூ பண்ணி எங்களை போன்ற முதியோர்களை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது போக வந்து அரசு துறைகளில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க. இப்படி வெவ்வேறு துறைகள்லேருந்து எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்றப்ப நாங்கள் இது பண்ணுவோம். அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இப்போ திருமணமே பண்ணிக்காமல் இருப்பாங்க, கடைசி காலத்தில் வந்து அவங்களை யாரும் பார்த்துக்க முடியாதுல, அவங்க உறவினர்கள், அவங்க அண்ணனோ தம்பியோ இல்லை அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து எங்களை அணுகுவாங்க. 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்களை அரவணைக்கிறதுக்கான கரங்கள் அண்ணிட்டுறோம். ஸோ இதுதான் வந்து மெயினாக ரெஸ்கியூஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை தொலைச்சிட்டு வந்துருவாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், கேரளா அந்த மாதிரி பல மாநிலங்களில் இருந்து மாவட்டங்கள்ல தொலைந்து போய் மதுரைக்கு வந்தவங்களை மீட்டெடுத்து அவங்க மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கும் எங்களுடைய டீம்ல ஆள் இருக்காங்க சேர்த்து வைக்கிறதுக்கான. பொறியாளர் ரவி அப்படின்ற இருக்காரு. அவர் எங்க இருந்தாலுமே கண்டுபிடிச்சிருவாரு. அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சு அவங்களை சேர்த்து வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஞாபக மருதினால குடும்பத்தை தொலைத்து வரக்கூடியவங்களும் நாங்கள் அரவணைச்சு எங்கள் ஹோம்ல தங்க வச்சு திரும்ப வந்து சேர்த்து வைக்கிற வேலைகளையும் பார்க்குறோம். அதாவது ரெஸ்கியூ, ரீஹாபிலிட்டேஷன், ரீயூனியன். ஸோ இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம அடைக்கலம் இலவச முதியோர் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து மதிப்புக்குரிய விஸ்வா கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் போகாம கேளுங்க மக்களே. மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 இன்னைக்கு அடைக்கலம் முதியோர் மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 அடைக்கலம் முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. மற்ற முதியோர் இல்லங்கள்லாம் தாண்டி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். அங்க இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியா மூலமா. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திருநகர் பக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா பார்த்தீங்கன்னா மதுரை ஃபுல்லா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும் இவங்க கூட பயணிக்கக்கூடிய தன்னார்வலர்கள் நிறைய பேர் முன் வந்து பார்த்தீங்கன்னா களப்பணிகள் ஆட்டிட்டு இருக்காங்க. அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய விஸ்வா மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுக்கிறோம். இந்த அடைக்கல முதியோர் இல்லத்துல இந்த ஆக்டிவிட்டிஸை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி ஆரம்பமாச்சு, இதன் மூலமா அந்த முதியோர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆமாம், இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் வந்து எங்களோட அடைக்கல முதியோரத்துக்கு வர்றவங்க வந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்ட்ட பேச விடுவோம். எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அது போக வந்து நிறைய கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாமே முதல்ல வர ஆரம்பிக்கிறது அப்படின்னா அவங்க வந்து டான்ஸ் ஆடி அவங்க மகிழ்விக்க ஆரம்பித்தாங்க. மதுரையில் இருக்கிற பெரும்பாலும் கல்லூரிக்கு பள்ளிகளில் நம்ம முதியோருக்கு வருவாங்க, அவங்களோட பேசுவாங்க, அவங்களுக்கு டான்ஸ் ஆட அவங்கள டான்ஸ் ஆட வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு தோட்டம் அமைச்சு தர்றது. எங்கள் இல்லத்துலேயே தோட்டம் அமைச்சு அவங்க விதையில கொடுப்போம், அவங்களே வளர்த்து அவங்களே அறுவடை பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து ரீல்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து எங்களுடைய தன்னார்வலரே எடுத்து நடத்துங்க. ஸோ தன்னார்வலரை எடுத்து அதை அவங்க டான்ஸ் ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு அழகான ரீல்ஸ் ரெடி பண்ணி அது இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுடைய முதியோர் இல்லத்தில் பெரியவங்க வந்து உலகளவில் ஃபேமஸாக இருக்காங்க. மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் நல்ல ஒரு எல்லாமே என்னென்னா முதுமையினால் வந்து இன்னொருத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இதை எடுத்துக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து எப்பவுமே எங்கேஜாகவே வச்சுக்கிறது தான் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தும். சும்மா சாப்பிட்டு தூங்குறது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நேரங்களில் அவங்களை எப்படி எங்கேஜ் பண்ணலாம், அவங்களை எப்படி சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறப்ப தான் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை அவங்க கொட்டுவாங்க, அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்றதை பகிர்ந்துவாங்க, வெளியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது எல்லாமே வெறும் வந்து இதாக இல்லாமல் ஒரு பகிர்ந்து கொள்வது, தகவல் பகிர்ந்து கொண்டாலே வந்து பெரும்பாலான கஷ்டங்கள் போயிடும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லும்போது சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். ஏன்னா வயதானவர்கள் அவங்களுடைய மருத்துவ உதவி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் மட்டும் இல்லாமல் உணவும் மருந்தும் வந்து இங்கே ரொம்ப தேவையான விஷயங்கள் பெரியவங்களை பொறுத்த மட்டும். இதில் வந்து எங்கள் திருநெல்வேலி பக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளாகவே ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கி வச்சுட்டு என்னென்னா ஒரு நம்பிக்கை இவங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்பிக்கையாக பண்ணுவாங்கன்றதுனால அதுதான் எங்கள் டோனர்ஸ் தான் எங்களுடைய மெயின் சப்போர்ட்டு. ஸோ அவங்க தான் வந்து எங்களுக்கு உணவாகட்டும் மருத்துவமாகட்டும் ஏன்னா முழுக்க வந்து இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு பணமே வாங்காமல். அப்படின்றப்ப பெரும்பாலும் எங்களோட நிதி வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்தும் நிறுவனங்கள்ட்ட இருந்து தான் வாங்கி நம்ம செய்கிறோம். இதில் வந்து மருத்துவம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ எமர்ஜென்சி பீரியடில் நாங்கள் வந்து அரசு மருத்துவமனைகளில் அவங்கள இது பண்ணுறோம், சேர்த்து அவங்கள வந்து முழுமையாக வந்து குணப்படுத்தி திரும்ப கூட்டு வந்து நான் பார்த்துக்குறோம். அதே மாதிரி
இல்லம் தேடி மருத்துவமனைகள் இருக்குது. அதுபோக வந்து சில அப்போலோ போன்ற மருத்துவமனைகள் வந்து எங்களுக்கு இலவசமாக கேம்ப்பு மருந்துகள் கொடுக்குறாங்க மாதம். ஆனால் அவங்களே மொத்த மருந்து செலவுகள் ஏற்றுக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள் வந்து எங்களுக்கு மருந்துகள் கிடைக்குது. அதுபோக டயாப்பர்ஸ் இந்த மாதிரி படுக்கை நோய்களை பார்க்குறது, இது வந்து டோனர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எங்களால் வந்து எளிதாக அதை பண்ண முடியுது. நல்லது பண்றவங்க ஒருத்தவங்க முன் வந்தா அவங்களோட கைகோர்த்து சேர்ந்து பயணிக்க நிறைய உள்ளங்கள் இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த மாதிரியான நல்லவங்க வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களெல்லாம் அங்கீகாரம் பண்ணாம எப்படிமா அப்படின்றதுனாலதான் மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 ஃபீச்சர் பண்ணிருக்கோம். தொடர்ந்து நம்மளால இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட கை கோர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போதே மன நிறைவு அடையலாம். இன்னும் தொடர்ந்து சில கேள்விகள் இருக்கு, கேட்கலாம். எங்கேயும் போகாம கேளுங்க. ரேடியோ சிட்டி டாக்ஸ். மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 இன்னைக்கு அடைக்கலம் முதியோர் இல்லத்தினுடைய நிறுவனர் விஸ்வா நம்ம கூட நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா நம்மளும் நல்லது பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம். அண்ட் கேட்டுட்டு இருக்க பல பேருக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேல பொது வாழ்வில் இருக்கக்கூடிய விஸ்வா மாதிரியான நபர்கள் இதை சொன்னா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. விஸ்வா கிட்ட கேட்டிருந்தது, நாங்களும் இந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க நினைச்சிட்டு இருக்கோம், நல்லது நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம், எப்படி பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். பொதுவாக வந்து நோக்கம் சரியாக நமக்கு திட்டமிட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம ஒரு இடத்துல வரல. ஸோ ஒரு 10 ஆண்டு கால உழைப்பு தான் வந்து இந்த இடத்துக்கு நமக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்குது. அப்போ நீ தொடர்ந்து வேலை பார்க்கணும். எடுத்தோன்னே வந்து நம்ம நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அதனால் நோக்கத்தை ஃபஸ்ட்டு திட்டமிட்டுக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற முதல்ல திட்டமிட்டுட்டு, மனிதர்கள் நலன் பிடிக்குமா, இயற்கை நலன் பிடிக்குமா, அதை முதல்ல கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் எடுத்துடும். அதை தொடர்ந்து செய்யணும். நிறைய மக்களை சந்தித்து அவங்களோட நிறைய ஒரு நட்பு. இப்போ எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கான்டாக்ட்ஸ், நிறைய பேர் நம்பர் கேட்கறதால எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இவங்க நம்பர் இருக்கா கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ என்னன்னா நிறைய மனிதர்களை பழகி வச்சு அவங்களை தொடர்பு வச்சுக்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம சக்ஸஸை கொடுக்கும். இதோட கூட பாத்தீங்கன்னா பொது வாழ்வுன்னு வந்துட்டா இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு விமர்சனங்கள் இருக்கும். ஸோ விமர்சனங்கள் வந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லை பர்சனலாக அப்படின்னு முதல்ல இப்போ மரக்கன்று வைக்கிறதுலேருந்து கண்மாயத்தூர் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அப்போசிஷன் மூலமாக தான் நாங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணியே வந்திருக்கோம். அதனால் வந்து அது போக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிதி சம்மந்தப்பட்ட நிறைய அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பரபரப்பையாக நிறைய மக்கள் பேசுவாங்க. பெரும்பாலும் வந்து பாசிட்டிவை மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம். நெகட்டிவ் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். அது மூலமாக நம்மளுடைய பணிகள் வந்து வெளியில் பரவுன்றதுனால பெருசாக நாங்கள் ஏற்றிக்கிட்டதில்லை. மனசில் வந்து அந்த மாதிரி நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஏற்றிக்கிட்டதில்லை. அதுக்கு பதிலும் சொன்னது கிடையாது. ஸோ பெரும்பாலும் நம்மளுடைய தாட்ஸ் நோக்கம் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும். குழுவும் வந்து அதே மாதிரி தான். அதை பற்றி பெருசாக வந்து யாரும் பொருட்படுத்துறது கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட தன்னலமற்ற சேவை மதுரையில இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்க காரணத்தினால உங்களை நம்பி மதுரையில நிறைய இயற்கை உருவாகி இருக்குது, வளர்ந்துருக்குது. நிறைய விலங்குகள்ல வந்து நீங்க ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க, நிறைய பாம்புகளை ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிலடங்கா நல்ல விஷயங்கள் மதுரைக்காக பண்ணிருக்காங்க. மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 மதுரை சிட்டிசன் அப்படின்ற விருது உங்களுக்கு தரோம். அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள்னு கேட்டிருந்தேன். இந்த ரேடியோ சிட்டி வழங்கக்கூடிய விருதுக்கு வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு வந்து ரேடியோ சிட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த சிட்டிசன் அவார்டு வாங்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் அனைவருக்கும் சகோதரிகளுக்கும் வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு ரேடியோ சிட்டிக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எதிர்கால பயணங்கள் பத்தி சொல்லுங்க விஸ்வான்னு கேட்டிருந்தேன். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ விலங்குகளுக்காக நிறைய ரெஸ்கியூ பண்ணுறோம். நிறைய விலங்குகள் இன்னைக்கு வந்து கால சூழ்நிலை, நோய் வாய்ப்படுறது, வாகன விபத்துகள் ஏற்படுறது, இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இங்கே வந்து மருத்துவ சிகிச்சை வழங்குறதுக்கோ அதை பராமரிக்கிறதுக்கான எதுவுமே சூழல் இல்லை. ஸோ அதை ஏற்படுத்துறது தான் அடுத்த ஒரு லட்சியமாக இருக்கணும்னு சொல்லி நான் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அதுக்கான அடுத்த நகர்வுக்கான இது இருக்கும். விலங்குகளுக்கான ஒரு இல்லம் வந்து அங்கே விரைவில் வந்து நம்ம ஏற்பதற்கு மதுரையில் வருவதற்கான சூழலை வந்து நாங்கள் ஏற்படுத்துவோம்.
தொடர்ந்து நீங்க பண்ணக்கூடிய பணிகள் எல்லாமே சிறப்பா செம்மையா பண்ணணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட நாளைக்கு மீண்டும் வேற ஒரு சிட்டிசனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்து நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது பாக்கி இருக்குது, பேசல. எங்கேயும் போகாம கேளுங்க மக்களை. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.9 ரேடியோ சிட்டி ஜாக்சன் துறை மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 பேசிட்டு இருக்கிறேன்.